தீய பழக்கத்தில் இருந்து கணவரை விடுவிக்க விபரீத முயற்சி. மனைவி செய்த காரியம் உலகம் முழுவதும் வைரல். துருக்கியை சேர்ந்தவர் இப்ராஹிம். இவரிடம் உள்ள ஒரு தீய பழக்கம் புகைப்பிடித்தல். 1-2 அல்ல, ஒரு நாளைக்கு 2 பாக்கெட் சிகரெட்டுகளை புகைப்பாராம். குடும்பத்தினரும் மருத்துவர்களும் எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் தொடர்ந்து புகைத்து வந்துள்ளார். புகைப்பழக்கத்தை விடுவதற்கு அவரும் எவ்வளவோ முயன்றும் அது பலனளிக்கவில்லை. உதாரணமாக, புத்தாண்டு, பிறந்த நாள், திருமண நாளில் இனி புகை பிடிப்பதில்லை என்று சபதம் எடுப்பாராம். ஆனால் அந்த சபதம் சில நாட்களை கூட தாண்டாதாம். இந்த சூழலில்தான் இவரது மனைவி எப்படியாவது தனது கணவரின் இந்த புகைப்பழக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்று முடிவு செய்துள்ளார். அப்போது அவரது சிந்தனையில் உதயமானதுதான் இந்த ஐடியா. தனது கணவரை வெல்டிங் ஒர்க் ஷாப்பிற்கு அழைத்து சென்று அவரது தலை, கழுத்து ஆகியவற்றை அளவெடுத்து அதற்கு ஏற்றாற்போல ஒரு இரும்பு வளையத்தை உருவாக்கச் சொல்லியுள்ளார். இந்த இரும்பு வளையத்தில் உள்ள ஓட்டை வழியாக ஸ்ட்ரா மூலம் அவர் ஜூஸ் குடித்துக் கொள்ளலாம். சாப்பிடும் நேரம் வரும்போது அந்த இரும்பு வளையத்தின் பூட்டை திறந்து சாப்பிட்டு கொள்ளலாம். அந்த பூட்டின் சாவி அவரது மனைவியிடம் மட்டுமே இருக்கும். இப்படியாக அந்த பெண் தனது கணவரின் புகைப்பழக்கத்தை ஒழிக்க மேற்கொண்ட புதிய இந்த முயற்சி உலகம் முழுவதும் வைரலாகியுள்ளது. புகையிலை சார்ந்த நோய்களால் வருடத்திற்கு 80 லட்சம் மக்கள் உலகம் முழுவதும் உயிரிழப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.